வெல்கம் டு மிஸ்டர் கேமரா பைத்தியம். ஸோ லாஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்களே அனிருத், ஹாரிஸ் ஜெயராஜ், சந்தோஷ் நாராயணன், AR ரஹ்மானா ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லித்தரதாக போட்டு டக்குன்னு ஒரு மியூசிக்கையும் உள்ளே போட்டு விட்டேன். நான் ஏன் அதில் அந்த மியூசிக்கை போட்டேன்னா, நீங்கள் நான் இப்போ இந்த வீடியோவில் அந்த மியூசிக்கை போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் என்ன மியூசிக் எப்படி போட்டேன் அப்படின்றத பார்க்க போயிருப்பீங்க. அதனால தான் அது பார்ட் 1 வீடியோவை ரிலீஸ் பண்ணேன். இந்த பார்ட் 2 வீடியோவில் ஒரு மியூசிக் இப்போ நான் சொல்லித்தர போகிற அந்த ஆப்பில் இனிமேல் உங்களுக்கு காப்பிரைட்ஸ் கிளைம் ஒரு மியூசிக்காக வரவே வராது. ஏன்னா நீங்கள் தான் கம்போசர், யூ ஆர் த கம்போசர். இதில் நீங்கள் ஒரு தீம் மியூசிக் போடலாம், ஒரு சாங்க்கு மியூசிக் போட்டு வைக்கலாம். உங்களுக்கு யூடியூபுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வேணுமா? இங்கே நிறையா பேர் கேட்டீங்க, இது என்ன மியூசிக் ப்ரோ, இது என்ன மியூசிக் ப்ரோன்ட்டு. எங்கிட்டலாம் கேட்க வேண்டாம், இனிமேல் நீங்களே போட்டுக்கலாம். அப்படி ஒரு ஆப்பை தான் அப்படி ஒரு ஆப்பை தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். இந்த ஆப் உண்மையாலுமே தரமான, வேறு லெவலான, மாஸான ஆப்பு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மியூசிக் டைரக்டர் ஆகுறீங்க, நிறையா பேர் நிறையா வீடியோ, நிறையா மியூசிக்ஸ் போட்டு அதை நான் கேட்கணும். ப்ளீஸ் என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் இதை கொடுக்குறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வாரம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக விழும். தேங்க்யூ. ஓகே, எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ அந்த ஆப்பை பற்றி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு GROOV க்ரோ பேட் ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்கன்னா, GROOVன்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதுமா, ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இது பெய்டு அப்ளிகேஷன் தான், ஆனால் நீங்கள் பே பண்ணாமையே இங்கே நிறையா யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே உங்களோட லாகின் அதெல்லாம் கேட்கும், அது நார்மலாக ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இங்கே ப்ளே பட்டன் இருக்கா. இந்த ப்ளே பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் அ மினிட், இப்போ நான் ப்ளே பண்ணுற பாருங்கள், ஒரு நிமிஷம். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மியூசிக்ஸ் இருக்கும். ஒன்று வெஸ்டர்ன் இருக்கும், ஒன்று ஃபோக் இருக்கும், ஒன்று கிளாசிக்கல் இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இதை பாருங்கள். ஸோ இதில் நம்மளால் ஒரு தீம் மியூசிக் ரெடி பண்ண முடியும். ஸோ இப்போ கேட்டதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு தீம் மியூசிக் லைவாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மியூசிக் எப்படி எடுக்கணும்னா, இதை மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஒரு ஆடெல்லாம் வரும், அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணி விட்ருக்கேன், அதனால தான் சவுண்ட் வருது. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு இது கேட்டு பார்க்குறேன். இது வேண்டாம், இது எடுக்கலாம். இப்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போது கெட் திஸ் சவுண்ட் அன்லாக் ஆல் சவுண்ட்ஸ் இருக்குங்களா, அன்லாக் ஆல் சவுண்ட்ஸ் கொடுக்க முடியாது, அது ப்ரீமியம். கெட் திஸ் சவுண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விளம்பரம் 20 செகண்டுக்கு ஓடும். வச்சு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதோட என்விரான்மெண்ட் இப்படி தான் இருக்கும். சரிங்களா, டவுன்லோட் பண்ணுறது மட்டும் காமிச்சேன். இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு மியூசிக் போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இங்கே ஒவ்வொரு இது இருக்குது பாருங்கள். ட்ரம்ஸ் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. சரியோ, ப்ளே ஆகிடுச்சு. அடுத்த கிட்டார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு கிட்டார் இருக்குது, இங்கே ஒரு லீடுன்னு இருக்குது, பாஸ் இந்த மாதிரிலாம் இருக்கா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒவ்வொரு மியூசிக்கை கேட்டு பார்த்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு தீம் மியூசிக் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
ஒன்ஸ் நீங்கள் அங்கே இருக்கிற பட்டனை ஸ்டாப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அது ஸ்டாப் ஆயிரும். சரிங்களா? இப்போது இதே நான் போட்ட மியூசிக்கை இப்போ ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெக்கார்ட் அப்படின்றத அமுத்திட்டு போட்டுருங்க. இப்போது இது வந்து ஏதோ ஒரு பேரில் நம்ம சேவ் பண்ண சொல்லும். ஸோ இண்டஸ்ட்ரியல் ராக் அவனே கொடுத்துருக்கான். ஓகே, அப்படியே சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மியூசிக் பிளேயரில் அது வந்து சேவ் ஆகிடும். சரிங்களா? உங்கள் மியூசிக் பிளேயரில் அது சேவ் ஆகிருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மியூசிக் 1-2 கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு என்ன சொல்கிறது, இதில் சில சவுண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கிற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கிடைக்காது கண்டிப்பாக. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை போட்டு பார்க்கலாம். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சாங். ஸோ இங்கே டவுன்லோட் ஆகுது உங்களுக்கு. இப்போ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் ஆகி முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் அந்த மியூசிக்ஸை ப்ளே பண்ணி நீங்கள் ஒரு சாங் க்ரியேட் பண்ணிடலாம். டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அந்த மியூசிக்ஸ் நமக்கு வந்துருச்சு. சரியா? ஸோ இந்த எஃப்எக்ஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது இப்போ ரெண்டு டேப்பாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே போஸெல்லாம் ஒரு சைடு, சிங்கெல்லாம் ஒரு சைடு, அதாவது ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் கலந்து வரும். இந்த எஃபெக்ட்ஸ் இல்லைன்னா டைரெக்டாக நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு மியூசிக் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் உங்களுக்கு காப்பிரைட்ஸ் பிரச்சனை வரவே வராது. ஏன்னா நீங்களே உங்களுக்கு ஓனாக மியூசிக் கிரியேட் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது அவங்க சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், யாராவது அந்த சேனலில் இது என்னோடய மியூசிக் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஹாப்பியாக நான் பார்ப்பேன். இது யார் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ப்ரீமியம் ஆப் தான், பே பண்ணுற ஆப் தான். ஆனால் ஃப்ரீயாக நிறையா மியூசிக்ஸ் இருக்குது இன்பில்ட்டாக. ஸோ இதை எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஹெட்செட் போட்டு ஒரு தடவை கேட்டு பாருங்கள். கண்டினியூஸாக நான் வாரத்துக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ உங்களுக்கு மியூசிக்ஸ் கொடுக்குறேன். நோ காப்பிரைட்ஸ் மியூசிக் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.